Hi guys, welcome back to my channel YE. இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் எங்கே ஸ்டாப் பண்ணமோ ஸோ அதை தான் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்ட்ரூட் அண்ட் இன்சர்ட் ஆப்ஷன் பற்றி பார்த்தோம். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஒரு சின்ன ஒரு ஹவுஸ் மாதிரி ஷேப் நம்ம வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது மூலமாக வந்து நம்ம ஒரு ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் வெர்டெக்ஸ் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா அப்படின்றது வந்து தெரியல. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ரெண்டு சைட்லேயுமே இருந்த எட்ஜஸை வந்து நம்ம ஒன்றா வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம், அதுவும் எக்ஸ் ஆக்சிஸில். ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸில் ஜாயின் பண்ணுறப்ப என்ன ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு எட்ஜஸ்மே வந்துட்டு இதே பிளேஸில் அப்படியே தான் வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஜி கொடுத்து மூவ் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ரெண்டு எட்ஜஸ் அப்படியே இருக்கிறது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து காஸ் பண்ணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் வந்து இங்கே இருக்கிற வெர்டெக்ஸ் வந்து நீங்கள் மூவ் பண்ணி ஏதாச்சும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மேக் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேப்பே வந்து உங்களுக்கு ஒழுங்காக வந்து இருக்காது. ஸோ அதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இதை வந்து கிளிக் பண்ணி ஜி கொடுத்து மூவ் பண்ணேன் அப்படின்னா ஸோ இங்கே இன்னொரு வெர்டெக்ஸ் இருக்கிறதுனால ஸோ இங்கிருந்து எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப் தான் வந்து வருமே தவிர நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஒரு ஆப்ஷன் வந்து வராது. ஸோ இப்போ நம்ம வந்து இது மாதிரி வெர்டெசிஸ் வந்து 2-3 வெர்டெசிஸ் ஒரே வெர்டெசிஸ் மேலே இருக்குது அப்படின்னா ஸோ அதை நம்ம வந்து கிளியர் பண்ணணும்னு நினச்சோம்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு டேப் டு எடிட் மோடில் போனோம் அப்படின்னா ஏ கொடுத்தோம் அப்படின்னா எல்லா வெர்டெசிக்ஸுமே வந்து செலக்ட் ஆகும். ஸோ எல்லா வெர்டெசிக்ஸுமே செலக்ட் ஆகும்போது இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி மெர்ஜ் வெர்டெசிக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம பை டிஸ்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து ஒரு வெர்டெசிக்ஸ் வந்து இருக்குது அப்படின்றது வந்து இங்கே இருக்கும். அதோட அமௌண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பர் வைஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வெர்டெக்ஸ் மேலே இன்னொரு வெர்டெக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த வெர்டெசிஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து இந்த நம்பர் வந்து மீன் பண்ணும். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த நம்பரை வந்து இன்க்ரீஸ் பண்ணாலோ டிக்ரீஸ் பண்ணாலோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 2-3 வெர்டிசஸ் வந்து ஜாயின் ஆகிறது வந்து தெரியும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் வந்து அங்கேயுமே வந்து நடக்குது. ஸோ இப்போ நான் கண்ட்ரோல் இசட் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ கண்ட்ரோல் இசட் கொடுத்தோம் அப்படின்னா அகெயின் இங்கே வந்துட்டு சேம் 2 வெர்டிசஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் ஏன் அன்டூ பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வெர்டிசஸ் வந்து எத்தனை ரிமூவ் ஆகிருக்கு அண்ட் உண்மையாக உங்களுக்கு வெர்டிசஸ் வந்து ரிமூவ் ஆகிருக்கு அப்படின்றத வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ அகைன் ஏ கொடுப்போம். ஸோ இந்த வாட்டி ரைட் கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷன் நம்ம போகிறதுக்கு பதிலாக நம்ம வந்து எம் கொடுத்தோம் அப்படின்னா சேம் மெர்ஜ் ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே வந்து வந்துடும். ஸோ எம் அப்படின்றது வந்து ஷார்ட்கட் இதுக்கு. ஸோ பை டிஸ்டன்ஸ் கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து இங்கே 2 வெர்டிசஸ் ரிமூவ் அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து இங்கே வரும். ஸோ இந்த மாதிரி உங்களோட 3D மாடலில் நீங்கள் எவ்வளோ வெர்டிசஸ் வேணும் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அப்படின்றத நீங்கள் வந்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம். அண்டு ரொம்ப முக்கியமாக ரொம்ப கம்மி வெர்டிசஸ் இருக்குது, அது மூலமாகவே உங்களால் வந்துட்டு ஒரு ஷேப் வந்து எடுத்துகிட்டு வர முடியுது, அதுவும் நல்ல ரெசல்யூஷனாக இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அதுக்கு எக்ஸ்ட்ராவாக நிறைய வெர்டிசஸோ இல்லைனா எட்ஜஸ் வந்து ஆட் பண்ணுறதுல யூஸே கிடையாது. ஸோ நீங்கள் அந்த எட்ஜஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ தட் அதோட சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கேம் ஆசட்ஸ்க்குலாம் நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கம்மி ரெசல்யூஷனாக இருக்கும்போது ஈஸியாக வந்து லோடிங்க்கு அதுக்கெல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேப் மூவ் ஆகிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அங்கே சிங்கிள் வெர்டிசிக்ஸ் வந்து இருக்கிறதுனால இப்போ நம்ம வந்துட்டு எப்படி டபுள் வெர்டிசிக்ஸ் இருந்தால் ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம மென்ஷன் பண்ண இன்னொரு ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் பண்ணுறப்ப இது மாதிரி ஆங்கிள்ஸ் வந்து தப்பாக வந்துட்டு எக்ஸ்ட்ரூட் ஆகிறது. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம இப்போ வந்து பார்த்துடலாம். ஸோ அதுக்கான ரீசன் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா மேலே வந்துட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஷோ ஓவர்லேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து டிக் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எதுவுமே தெரியாது. லைக் உங்களோட அந்த லைன்ஸ் அந்த ஆக்சிஸ் லைன்ஸ் எதுவுமே வந்து தெரியாது. ஜஸ்ட் உங்களோட மாடல் மட்டும் தெரியும். அண்ட் நீங்கள் எதையாச்சும் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கூட ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கண்ணுக்கு தெரியாது. ஸோ இது மூலமாக நீங்கள் வந்துட்டு உங்களோட மாடல் எப்படி இருக்கும் இண்டிவிஜுவலாக தனியாக பார்க்குறப்ப அப்படின்றத நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் அகைன் இந்த ஓவர்லேஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓவர்லேஸ் பக்கத்தில் வந்து ஒரு ஆரோ மார்க் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதிலேயே வந்துட்டு நார்மல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் வந்து இருக்கணும். ஸோ அது தெரியணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு எடிட் மோடில் போனால் தான் நமக்கு வந்து அந்த நார்மல்ஸ் அப்படின்றது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே நார்மல்ஸ் அப்படின்றத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கே உங்களோட ஒரு ஃபேஸ் மேலேயுமே வந்துட்டு ஒரு சின்ன லைன் வந்து இருக்கும். ஸோ இந்த லைன் தான் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறப்ப எந்த டைரக்ஷனில் அந்த எக்ஸ்ட்ரூஷன் வந்து நடக்கும் அப்படின்றத வந்து காட்டும். ஸோ இந்த ஷேப்போட நார்மல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் ஃபேஸிங்காக இருக்குது. ஸோ அதனால் நம்ம கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அங்கேருந்து எக்ஸ்ட்ரூட் ஆகிற ஃபேஸ் எப்படி போகணுமோ அது மாதிரி தான் வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரூஷன் வந்து நடக்கும். ஸோ இப்போ நான் கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்றேன். இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னாலும் சேம் அதே எஃபெக்ட் தான். ஸோ கொடுத்து நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணுறப்ப இதோட நார்மல்ஸ் எந்த ஃபேஸிங்கில் இருக்கோ அந்த ஃபேஸிங் சைடில் தான் வந்து வரும். ஸோ ஒரு வாட்டியுமே எக்ஸ்ட்ரூஷன் ப்ராசஸ் வந்து இப்படி தான் வந்து நடக்கும். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கான ப்ராப்பர் எக்ஸ்ட்ரூஷன் சைடில் வந்து வரணும் அப்படின்னா நீங்கள் ஜி கொடுத்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு அந்த ஆங்கிள் நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி இப்போ நீங்கள் வந்து வேறு மாதிரியாக அந்த உங்களோட ஷேப்பை நீங்கள் வந்துட்டு மாடிஃபை வந்து பண்ணிக்கலாம். பட் எப்பயுமே வந்து இந்த நார்மல்ஸ் எப்படி இருக்கோ அந்த ஆங்கிளில் தான் எல்லா எக்ஸ்ட்ரூஷன் ப்ராசஸுமே வந்து வெளியே வந்து வரும். ஸோ அதனால தான் நீங்கள் வந்துட்டு ரூஃப் டாப்பில் இந்த ஸ்லைட் எட்ஜை நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சைட் வேஸில் வந்து இது மாதிரி எக்ஸ்ட்ரூட் ஆகுறது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.